நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்து, நீ இந்த தேடுதல் வேட்டையெல்லாம் விட்டுட்டு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய வாழ்ற வழிய பாரு. அதுதான் உனக்கு நல்லது. என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்லாம் நீங்க யோசிக்காதீங்க சித்தி. என்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்கன்றதுல எனக்கு திடமா நம்பிக்கை இருக்கு. அவங்க எங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. அப்பா, என்னை போட்டு வாட்டி வதைக்காம அந்த உண்மையை சொல்லுங்க. மாமா, சொந்த அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான இவளோட உண்மையை ஒதுக்கி தள்ளுறது சரிதானான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அட, எங்களுக்கு இவளோட அப்பா அம்மாவை பத்தி ஒண்ணும் தெரியாதுப்பா. நீங்க 2 பேரும் அதை தெரிஞ்சுக்க இங்க வர்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அடியே, நீ இப்ப உன்னோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போற? செத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உங்களுக்கு பிண்ட வைக்க போறியா? அடியே, ஒன்னாலதான் அந்த ஷேனாய் கம்பெனியை இழுத்து மூட போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிரயோஜனமே இல்லாத இந்த விஷயத்துக்கு அலையாம கம்பெனிக்கு போய் 10 காசு லாபம் சம்பாதிக்கிறத பத்தி யோசிடி. இங்க பாருப்பா, இவ பேச்ச கேட்டு நீயும் அலைஞ்ச, நீயும் ஒரு வழி ஆயிடுவ. அப்படின்னா நீங்க எந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அடியே, உன் பிறப்பு உண்மையை பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏதோ ஒரு பொம்பளை உன்னை முறை தவறி பேத்து போட்டுட்டு போயிட்டா. இல்லனா பெத்த உடனே உன்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டால. உன் அப்பா ஒரு உலக மகா ஃப்ராடா தாண்டி இருப்பான். இல்லனா நீ இப்படி அனாதை ஆயிருப்பியா? அதனால இந்த கேவலமான கதையை தேடி அலையாம மான மரியாதையோட வாழ்ற வழிய பாரு. வந்துட்டா பெருசா விசாரிக்க. அப்பா, நீங்களும் சித்தி மாதிரி தான் பேச போறீங்களா? ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கவும் யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயத்தை மட்டும் சொல்றேன். உன்னை என் வசந்தி ரயில்வே டிராக்ல தான் எடுத்துட்டு வந்தா. யாரோ கொல்றதுக்காக உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனதை வசந்தி தான் காப்பாத்திருக்கா. அப்படி ரயில்வே டிராக்ல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனது யாருன்னு கேட்டா என்கிட்ட பதில் இல்லை. அந்த உண்மை தெரிஞ்ச வசந்தியும் இப்போ உயிரோட இல்லை. உன்னை கொல்றதுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போன அந்த மனுஷன் அங்கதான் எங்கேயாவது இருந்திருக்கணும். உன்னோட மரணத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக காத்திருந்த அந்த ஆளை பத்தி தெரிஞ்சாதான் உன் அப்பா அம்மாவை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அம்மாடி, நீ கவலைப்படாதம்மா. 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தானே, நம்ம தேடி கண்டுபிடிப்போம். உங்க கூட இந்த விஷயத்துல நானும் உதவியா இருப்பேன். டேய், நீ உன் வேலையை பாடுறா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த வேலையை நிப்பாட்டுன்னு. சரி, அப்புறம் கால் பண்ணுறேன். ரகுராமன், என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா? மகேந்திரன் தானே? என்னைக்கு ஜெயிலேருந்து வெளியே வந்த? வெளியே வந்து 2 நாள் தான் ஆச்சு. உன்னை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நீ இப்போ பழைய அடிதடி வேலையெல்லாம் விட்டுட்டியா என்ன? இப்போ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால அதை பண்ணுறதும் இல்லை. அப்படின்னா முழுசா இன்னும் நீ அந்த வேலையை நிப்பாட்டல, அப்படிதானே? ஒரு வேலை தேவைப்பட்டா அந்த வேலையெல்லாம் திரும்பவும் செய்வேன். நீ வந்த விஷயத்த மட்டும் சொல்லு. ரகு, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. அன்னைக்கு கூட ஒரு நாள் நம்ம 2 பேரும் கூட மீட் பண்ணுமே, அன்னைக்கு தான் உன்னை முறையாக பார்த்தேன்ப்பா. இப்போ உன்னோட உதவி எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. நீ என் கூட நிப்பியா? முதல்ல உன்னோட தேவை என்னன்னு சொல்லு. எனக்கு அந்த ஷெனாய் குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பேசணும்பா. நீ இப்போ அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கல்ல? ஆமா, அதுக்கு எனக்கும் அந்த ஷெனாய் குரூப்போட ஒரு மோதல் ஏற்படும். அதுக்கு நடுவுல நீ வந்துடக்கூடாது. உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்.
எனக்கும் அந்த ஷெனாய் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையில நீ வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. உனக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கு ரகு. அந்த பிரச்சனை இன்னைக்கோ நேத்தோ ஆரம்பிச்சதில்லை, 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அது என்னன்னு இப்போ உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாதுப்பா. ஒரு நாள் சொல்லுவேன், ஆனால் இப்போ முடியாது. நான் முதல்ல அம்பாட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அந்த ஃபேமிலி சால்வ் பண்ணிட்டா அப்புறம் இந்த மகேந்திரன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் அப்படி செய்யல, அவங்க வீட்டில் ஒரு குண்டே வெடிக்கும். அந்த குண்டு வெடிச்சதுன்னா அந்த குடும்பமே செதறி போய் அம்பாட்டி ஷெனாய் அடையாளமே போயிடும். அதனால தான் நான் முதல்ல உன்னை தேடி வந்திருக்கேன். நீ குறுக்க வந்து என் பிளான் சொதப்பிடக்கூடாது. அப்ப நான் வரட்டுமா? அப்ப நீ ஜெயில இருந்து வெளியே வந்துட்டியா? அப்படிதானே? நான் என்ன வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருப்பேன்னு யாருக்கும் வாக்கு கொடுக்கலையே குருப்பு. நான் எந்த ஜெயிலுக்கு போனாலும் மறுபடியும் வந்துருவேன்னு உனக்கு தெரியணும்ல குருப்பு. இல்ல, அது மகேந்திரா, சும்மா புழுகாதே. 25 லட்ச ரூபா கேட்டதும் நீ நைஸா எஸ்கேப் ஆகி போயிட்ட. அதுக்கு பயந்துகிட்டு உன் பொண்டாட்டியும் தங்கச்சி அனுப்பி வச்ச. சத்தியமா சொல்றேன், உனக்கு தர வேண்டிய அந்த 25 லட்ச ரூபாயோட தான் ராதிகாவும் சுபத்ராவும் வந்தாங்கல்ல, அப்பதானே நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட. அப்படின்னா அந்த 25 லட்ச ரூபாய் இப்ப எங்க இருக்கு? எடுத்துட்டு வாயா. எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்க? நாம போய் எடுத்துக்கலாம். இல்ல, அது காசு பணம் மேட்டர்ல மகேந்திரா. அந்த பணம் ரொட்டேஷன்ல போயிடுச்சு. ஏன் குருப்பு, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடையும் சந்தர்ப்பவாதியையும் நான் ஜெயில கூட பார்த்ததே இல்லையா? உன்னோட தேவை முடிஞ்சதும் கருவேப்பிலை மாதிரி என்னை தூக்கி எறிஞ்சிட்டல்ல? அப்படி கருவேப்பிலையா இருக்க நான் தயாரா இல்லையா? அத உனக்கும் உன் சுபத்ரா தங்கச்சிக்கும் ஞாபகப்படுத்தலாம் தான் வந்துகிட்டு இருந்தேன். மகேந்திரா, தயவு செஞ்சு அந்த பார்வதி வீட்டுக்கு மட்டும் போயிடாத. போனா என்ன? நான் அந்த பார்வதி சேனையை ஒரு முறை நேரடியாக பார்த்து பேசணும். அவங்களோட குழந்தைக்கு நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து செஞ்ச கொடுமைகளை நான் எடுத்து சொல்லே ஆகணும். அதுக்கு தான் நான் பார்க்க போறேன். மகேந்திரா, நீ இப்போ எரியிற எண்ணெயை ஊத்தாத. யோ, சேத்துல மீன் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஆளெல்லாம் வெட்டி போட்டு கடலை எறிஞ்சிருக்கணையா? மகேந்திரா, நான் என்ன சொல்ல வரேன், நீ கொஞ்சம் கேளு. அந்த ஜெகநாத இப்ப ஊருக்கு திரும்பி வந்துட்டான். உனக்கு தான் அவரை தெரியுமே. அவனை அன்னைக்கு கொண்டுடணும் சொன்னான்ல. கடைசியில் இப்ப என்னாச்சு? அந்த ஜெகநாத் திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் திரும்ப வந்துட்டானா? ஜெகநாதனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தைய தீர்த்துக்கிட்ட நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அது எதுவும் நடக்கலன்னு நீ என்கிட்ட சொல்ற. ஜெகநாதன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லி தானே நீ என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கின. கடைசியில் அதுவும் நடக்கல. செய்யறேன்னு சொன்ன எல்லா வேலையும் செய்யாம சொதப்பின ஆளுதானே நீ. அப்படிப்பட்ட உனக்கு என்கிட்ட வந்து கணக்கு எடுத்து என்னடா யோகியதை இருக்கு? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜெகநாதன் வந்துட்டா அதை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? நீயும் உன் தங்கச்சியும் தான் பயப்படணும். மகேந்திரா, நான் உன்னை குத்தம் சொல்லல. ஜெகநாதன் இப்போ முன்ன மாதிரி பஞ்ச பரதேசி அங்க வரல. மும்பையிலேருந்து வந்திருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட் அவன். இப்ப எங்க கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். அது நீங்க செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. அதை தவிர எனக்கு என்ன தெரியும்பா? மகேந்திரா, இங்க பாரு, இந்த நேரத்தில் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். உனக்கு பணம் எவ்வளவு வேணா கேளு, நான் தரேன். உன்னால இன்னொரு தடவை அந்த ஜெகநாதனை அடிச்சு கொண்டு கடல்ல தூக்கி போட முடியுமா? இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. குருப்பே, அம்பாட்டு ஃபேமிலிக்காக வெட்டு குத்துலாம் செஞ்சுட்டு இனியும் என் வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பலையா. அந்த வீட்டு ஆளுங்க மட்டும் இல்ல,
யாருக்காகவும் இனி இந்த அடிதடி கொலைகள்லாம் போறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவோட தான் நான் ஜெயில இருந்தே வெளியே வந்திருக்கேன், புரியுதா? ஓ, அப்புறம் என்ன பண்ணி வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்க? எங்களை மாதிரி கொட்டேஷன் கொடுத்த ஆளெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி அதை வச்சு ஓட்டிடலான் இருக்கியா? ஓ, அது சரி. பிளாக்மெயில் பண்ணிட்டா நீ அப்படியே அள்ளி கொண்டு வந்து என்கிட்ட கொட்டி தீத்துட்டு தான் போவ பாரு. போயா வேலையை பார்த்துட்டு. ஒன்ன மாதிரி எடுபுடி ஆளையெல்லாம் பிளாக்மெயில் பண்ணா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு இப்போ நீ வேறொரு வேலையை செஞ்சாகணுமே. என்னது அது? உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை வேணும். என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆ? உனக்கு போய் எந்த வேலை தர சொல்ற? உன்ன மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஆளுக்கு எங்க கம்பெனிலாம் உனக்கு வேலை தர முடியாதுப்பா. யோ குருபே, எனக்கு நீ வேலை வாங்கி தரல, பார்வதி ஷனாயோட குழந்தைய கொல்றதுக்கு என்கிட்ட கொடுத்த விஷயத்த ஊர் முழுக்க சொல்லிடுவேன். ஜெகநாதனை கொலை பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது நீயும் உன் தங்கச்சியும் தானு நான் அவங்கிட்டயே போய் சொல்லிடுவேன். விடு. நான் எல்லா ரகசியத்தையும் சொல்லவா இல்ல எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறியா? ஐயோ, அந்த கம்பெனி விஷயத்தெல்லாம் பாக்குறது இந்துயா. யாரா இருந்தாலும் சரி, நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கணும். நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும். இல்லைனா என்னை நீ வேற மாதிரி தான் பார்ப்ப. மகேந்திரன் வெளியே வந்துட்டானா? இத பாரு சுபத்ரா, நான் இப்ப அவனை பார்த்து பேசிட்டு தான் வரேன். 25 லட்சம் நம்ம கிட்ட இருந்து அவனுக்கு கிடைக்காதுன்னு அவனுக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு சுபத்ரா. ஆனா அவன் இப்ப வேற மாதிரி டிமாண்ட வச்சிருக்கான். என்ன டிமாண்ட்? நம்ம கம்பெனில அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கணுமா. இப்ப அவன் அந்த வேலையை தான் டார்கெட் பண்றான். கம்பெனி பொறுப்பு இந்துகிட்ட இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவ வேலை தரமாட்டான். அவனுக்காக நம்ம போய் பேசினோம்னா நம்மளையும் அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. வேலை வாங்கி தரலன்னா அவன் எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிடுவான்னு இப்ப என்ன மிரட்டிட்டு இருக்கான் சுபத்ரா. இங்க பாரு, அவன் பார்வதி பார்த்து பேசணும்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சுபத்ரா. அவன் இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு என்ன செய்யணுமோ நீங்க பாத்துக்கோங்க. என்ன செய்ய சொல்ற நீ? மகேந்திரனை நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பணும். மகேந்திரனை உள்ள அனுப்புறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். என்ன பண்ண சொல்ற? நமக்கு இருக்கிற எதிரிகள்லே அந்த ஜேபி தானே நமக்கு முக்கியம். மகேந்திரனை யூஸ் பண்ணி அந்த ஜேபியை போட்டு தள்ளிடணும். அதுக்கான பணத்தை நம்ம மகேந்திரனுக்கு கொடுக்கலாம். இத பாரு, அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல சுபத்ரா. ஏற்கனவே ஜேபி பழைய ஜெகநாத் இல்ல. அவனுக்கு இப்ப பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவனுக்கு அண்டர்வேல்டோட கனெக்ஷன் வேற இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ சொன்ன இதே விஷயத்த மகேந்திரன்ட்ட நானும் ஒரு தடவை கேட்டு பார்த்தேன். அவன் இந்த மாதிரி வேலையில நிப்பாட்டிட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒழுங்கு முறைதான் நடக்கணும்னு நினைக்கிறானா சுபத்ரா. அது சரி, மகேந்திரன் இப்ப அப்படிலாம் யோசிக்கிறானா? இங்க பாருங்கண்ணே, மகேந்திரன் இப்ப வெளியே இருக்கிறது நமக்கு தானே பிரச்சனை. ஒரு வேலை வேணும்னு சொன்னா அதை எப்படி நம்மளால வாங்கி தர முடியும்? முதல்ல வேலை, அப்புறம் அவன் வீடு வேணும்னு கேட்பான். இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பானே. ஒருவேளை அவன் அப்படி கூட பிளான் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய மீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் இப்படி ஒரு தூண்டில போட்டு வச்சிருக்கான். அவன் எப்ப சுயரூபத்தை காட்டுவான்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாரு, அவன் எந்த நேரத்துல எதை பண்ணுவான்னு நம்ம யாராலையும் கணிக்கவே முடியாது. இங்க பாருங்கண்ணே, அந்த மகேந்திரனை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு? எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லம்மா. அப்படின்னா அந்த மகேந்திரனை நம்ம ஒரேடியா இல்லாம பண்ணணும்னு. அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல சுபத்ரா. அவன் செய்யற இந்த தொழில் மூலமாவே அவனை யாரோ கொன்னுட்டாங்கன்ற செய்தியை நம்ம நியூஸ்ல கொண்டு வரணும்னு. அதோட அந்த மகேந்திரனோட தலைவலி நமக்கு முடிஞ்சு போயிடும். இருந்தாலும் ஜேபிங்கிற ஜெகநாதன் உயிரோட தானே இருக்கான். நமக்கு இப்போ மகேந்திரனோட கதையை தான் முடிச்சாக்கணும். மகேந்திரனோட கதையை முடிச்சிட்டா
நம்ம குடும்பத்தோட அந்த ரகசியமும் அவனோட புதஞ்சு போயிரும்னே. நீ சொல்ற விஷயம் ரொம்ப ரிஸ்கானதுமா. மகேந்திரனுக்கு தெரியாம மகேந்திரனை தீர்த்து கட்டுற அளவுக்கு ஒரு தகுதியான ஆளு நமக்கு கிடைக்கணும்ல. இங்க பாரு, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இன்னொரு மகேந்திரனா மாறிட்டான் அப்படின்னா நமக்கு தீராத தலைவலி. அண்ணே, நம்ம அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சோம்னா நமக்கு தலைவலின்னு. இப்ப நடக்க போற விஷயத்த மட்டும் நீங்க யோசிங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேனே, அதை வச்சு நீங்க எப்படியாவது அந்த மகேந்திரனை போட்டு தள்ளிடணும்னே. Hold on. உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், நீங்க தானே ஷெனாய் குரூப்போட தலைவி இந்துலேகா மேடம்? எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு மேடம். மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம் மேடம். நான் சொல்ல போறது சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. உங்களை பாதிக்க போற மிகப்பெரிய பிரச்சனை மேடம் அது. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நான் யாருன்றது கூட நீங்க கேட்கவே இல்லை மேடம். என் பேரை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என் பேரு மகேந்திரன். மகேந்திரனா? இப்போ புரிஞ்சிருச்சுல்ல? உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். என்ன, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான் மேடம். மேடம், நீங்க எந்த வீட்டில இருந்து வந்திருக்கீங்க, எப்படி வாழ்ந்தீங்கன்றதெல்லாம், அப்புறம் அருண் சாரோட நடந்த மேரேஜ் எல்லாம் எனக்கு தெரியும் மேடம். சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்த உங்களை திடீர்னு தேடி வந்த மிகப்பெரிய சௌபாக்கியம் தானே இந்த வாழ்க்கை. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்ன்றதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அதுதான் மகேந்திரன். மகேந்திரனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்க. ஆனா தேவையில்லாம யாருக்கிட்டே எதையுமே இந்த மகேந்திரன் சொல்ல மாட்டான். அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுதான் இந்த மகேந்திரன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க என்னதான் பிஸியா இருந்தாலும் இப்போ நான் சொல்றதை கேட்டுட்டு தான் போகணும் மேடம். மகேந்திரன் தடுத்து நிறுத்தினான்னா அம்பாட்டு ஃபேமிலியில் இருக்கிற யாருமே என்னை கேட்காம எங்கேயும் போக முடியாது மேடம். அந்த அளவுக்கு அம்பாட்டு ஃபேமிலிக்கு நான் ரொம்ப வேண்டிய ஆளு. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அதை சொல்லுங்க. எனக்கு ஒரு வேலை வேணும். இங்க பாருங்க, ஜெயிலில் 6 மாசம் வெளியே 6 மாசம் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஆள் தான் நான். இனிமே ஜெயிலுக்குலாம் என்னால் போக முடியாது மேடம். அந்தஸ்தா ஒரு வேலை செஞ்சு வாழணும்னு ஆசைப்படுறேன். அடிதடி கொலைலாம் வெறுத்து போச்சு. நான் படிச்சதோ 8ஆம் கிளாஸ். ஆனால் குஸ்தி தெரியும். இருக்கிற இந்த தகுதிக்கும் உங்க கம்பெனியில் ஏதாவது வேலை கிடைக்கும்ல? ஏதாவது வேலை கிடைச்சா போதும். இப்படி ரோட்ல தடுத்து நிறுத்தி தான் நீங்க வேலை கேட்பீங்களா? வேலை வேணும்னா ஆபீஸ்க்கு வாங்க. இல்ல இதுதான் என்ன பாதிக்க போற பிரச்சனை நீங்க சொன்னீங்களா? ஆளு பாரு. ஹலோ மேடம், இப்படி போனா எப்படி? மகேந்திர அம்பாட்டு ஃபேமிலி கிட்ட வந்து வேலை கேட்டான்னா எனக்கு வேலை போட்டு கொடுன்னு சொல்றதுக்கே அந்த வீட்டில் சில பேர் இருக்காங்க. அது யாரு சொல்லுங்க? அது யாருன்னா உங்க மாமியார் தான், சுபத்ரா ஷெனாய்.
அவளோட அண்ணன் பிரபாகரன் குரூப். அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன்? அவங்களுக்கும் எனக்கு என்ன கனெக்ஷன் என்கிட்ட கேட்கறத விட அதை அவங்க 2 பேர்கிட்டயே போய் கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஷேனாய் குரூப்ல வேலை செஞ்சிருக்கீங்களா? உங்களை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்களா? வேலை கொடுத்தா தானே வேலையை விட்டு தூக்க முடியும். எனக்கு இப்பதான் வேலை தேவைப்படுது, கொடுத்து தான் ஆகணும். நீங்க கேட்ட உடனே வேலை போட்டு கொடுக்கறதுக்கு ஷேனாய் குரூப்ஸ்ல வேலை எதுவும் கிடையாது. ஷேனாய்ஸ் குரூப்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. வேகன்சி வரட்டும் அப்ப சொல்றேன். மேடம், மகேந்திரனை டம்மி பீஸ்ன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு வேலை போட்டு கொடுக்கலன்னா உங்க குடும்பம் மொத்தமும் சின்ன பின்னமா செதறி போயிடும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அணுகுண்டு என் கையில் இருக்கு. ஒரு தடவை எனக்கு 25 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு குருப்பு சுபத்ராவும் என்னை ஏமாத்திட்டாங்க. அந்த பணம் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நானும் ஜெயிலில் போய் உக்காந்துட்டேன். எனக்கு இனி பணம் தேவையில்லை. இப்போ அவ்வளோ பெரிய பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு சுபத்ராவாலையும் முடியாது, குருப்பாலையும் முடியாது. எனக்கு இப்போ வேலை மட்டும் தான் வேணும். ஒருவேளை வேலை தரலன்னா ஏதோ குண்டை வெடிக்க வச்சிருவேன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அது என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேலை தரதை பத்தி நான் யோசிக்கிறேன். முதல்ல எனக்கு ஒரு வேலை தரதை பத்தி நீங்க யோசிங்க மேடம். குண்டை வெடிக்க வைக்கிற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணுமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மகேந்திரன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் மேடம், என்னோட ரிக்வெஸ்ட்டை மறந்துடாதீங்க. அப்படி மறந்தீங்க கண்டிப்பா அந்த குண்டு வெடிக்கும். அதுக்கப்புறம் அந்த குடும்பமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.